திருப்பதி லட்டு விவகாரம் ஆந்திராவை மட்டும் இல்லாம மொத்த இந்தியாவையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் ஜெகன்மோகன் ரெட்டியை குறை சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ உச்சநீதிமன்ற வழக்குக்கு பிறகு எல்லா தலைகளும் சந்திரபாபு நாயுடு பக்கம் திரும்பி இருக்கு. லட்டு விவகாரமே அரசியல் நோக்கத்துல பண்ணதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதுல பெரிய ட்விஸ்டா அதை ஜெகனுக்காக பண்ணாம பாஜகவை எதிர்த்து பண்ணிருக்காரு நாயுடு. இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லட்டு பிரச்சனை இப்போ உச்சநீதிமன்றத்து விசாரணையில் இருக்கு. முந்தானேத்து நடந்த ஹியரிங்ல ஆதாரம் இல்லாம ஏன் அவசரமா இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க? தலைவர்னா பொறுப்போட செயல்படணும். உங்க அரசியலுக்காக ஆன்மீகங்கிற விஷயத்துல விளையாடி மக்களை காயப்படுத்த கூடாது. ஒருவேளை லட்டுல கலப்படம் இல்லைன்னு இறுதி விசாரணை தெரிஞ்சா என்ன செய்வீங்க? இப்படியான சூழல்ல தான் நாயுடு செஞ்சது பாஜகவை ஆந்திராவுக்குள்ள நுழைய விடாம செய்யறதுக்காக தான் ஒரு அரசியல் விமர்சகர் போட்டு உடைச்சிருக்காரு. ஆந்திராவோட தேவுடு அந்த மாநில மக்களின் பெரும் தலைவர்னு சொல்லப்பட்ட என்டிஆர் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டி அவரை நடு ரோட்ல நிக்க வச்சு கட்சியை தாவசம் கொண்டு வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. அப்படியாப்பட்ட அரசியல் சாணக்கியனான நாயுடுக்கு ஜெகன்லாம் பெரிய எதிரியே கிடையாது. அதனால இப்ப நடக்கிற திருப்பதி விவகாரம் ஜெகனை எதிர்த்து நடந்தாலும் நாயுடுவோட முக்கிய குறியா இருக்கிறது பாஜக தான். ஆமா, பாஜக தான் நாடு முழுக்க மத அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இவங்க ஆந்திராவிலையும் வந்து மத அரசியல் பண்ணி மக்களை தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்கன்னா இப்ப இருக்கிற சூழல்ல நிச்சயமா நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி காணாம போயிடும். ஆல்ரெடி போட்டிக்கு காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஜனசேனான்னு பல கட்சிகள் அங்க மோதிக்கிட்டு இருக்கு. இதுல பாஜக வேற உள்ள வந்தா கண்டிப்பா தனக்கு செல்வாக்கு போயிடும்னு எதிர்கால கணக்கு போட்ட நாயுடு திருப்பதி விஷயத்தை கையில எடுத்து தனக்கு தான் நிறைய கடவுள் பக்தி இருக்குன்னு மத அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. பாஜகவும் நாயுடு தான் கூட்டணியாச்சு. பின்ன எதுக்கு அவர் பாஜகவை வீழ்த்த நினைக்கணும்னு நீங்க யோசிக்கலாம். அரசியல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாயுடுவுக்கு பாஜக தேவையும் பாஜகவுக்கு நாயுடுவோட தேவையும் இருக்கலாம். ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை எப்ப வேணா மாறலாம். தன்னோட மாநிலத்துல தான் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு எந்த தலைவரா இருந்தாலும் நினைக்கத்தான் செய்வாங்க. அதே நினைப்புல தான் சந்திரபாபு நாயுடு ஆன்மீகத்துக்கு தன்னோட ஆதரவு அதிகம்னு காட்டுறதுக்காக இப்படி செஞ்சிருக்காரு. தன்னோட பக்தியை காட்ட நாயுடு தான் பங்குக்கு செஞ்சா பவன் கல்யாணும் இதை சரியா யூஸ் பண்ணிக்கணும்னு நாயுடுவை விட நான் தான் அதிகமா பக்திமான்னு காட்டிக்க விரதம் எல்லாம் இருக்காரு. ஆக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி செஞ்சாலுமே அவங்களுக்குள்ள உள்கட்சி விவகாரங்கள் இருக்கத்தான் செய்யுது. இதைத்தான் பாஜக விஷயத்திலும் செஞ்சிருக்காரு நாயுடு. பாஜக வந்து மத அரசியல் செய்யறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு திருப்பதி விவகாரத்தை ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தினால ஜெகன் பெயர்ல களங்கம் உண்டாகும். சோ ஜெகனுக்கு திரும்பவும் எழுந்திருக்கவே முடியாத மாதிரி பெரிய அடி விழும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிறத சரியா கணிச்சு காய் நகர்த்திட்டு இருக்காரு நாயுடு. பாவம், இத பத்தி தெரியாத ஜெகன் அரசியல் பலிகடா ஆகிட்டாரு. ஒருவேளை திருப்பதி லட்டுல கலப்படம் இல்லைன்னு உறுதியாச்சுன்னா இனி நாயுடு நினைச்சு கூட பார்க்காத திருப்பம் ஆந்திர அரசியல நடக்கும். இது போன்ற பல விஷயங்களை சொல்றாரு அந்த அரசியல் விமர்சகர். இவர் சொன்னதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.